அது எப்படி வருதுன்னு தெரியுமா? எங்களை மாதிரி விவசாயிங்களாம் சேத்துல கால வச்சா நீங்க சோத்துலயே கை வைக்க முடியும். இப்ப இருக்கிற விவசாயிங்க பேங்க்ல போய் லோன் கேட்டா இன்னைக்கு வா நாளைக்கு வா சொல்லி இழுக்கடிக்கிறாங்கடா. ஆனா காசு தந்த பாடு இல்லடா. ஆனா அவங்கள மாதிரி பணக்கார முதலைங்க போய் பேங்க்ல லோன் கேட்டா உடனே தந்துடுறாங்கடா. அந்த பணம் துணில தானே அப்படி பேசுறீங்க? இவங்கள்ட்ட பேசி என் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. வாடா போலாம். டேய் ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு என்ன நரம்பு தலைச்சா? காக்கா வலி போட்டானாட்டம் இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்க. இட்ஸ் ரொனால்டோ ஸ்டைல் மேன். என்னதான் ஸ்டைலோ? ஏய், எங்களை மாதிரி விவசாயிங்களாம் உயிரா மதிக்கிற நிலத்தை உயிரே போனான்னு தர மாட்டோம். இடத்த காலி பண்ணுங்கடா. எங்க தலைவர் இப்பெல்லாம் சொன்னா போக மாட்டாரு. என் தலைவர் போட்டு ஒரு பாட்டை போடுங்கயா. பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். ஐயா ஐயா ஐயா, பால் போட்டாங்க ஐயா. உங்க பேர் என்ன? ஐயா ராசப்பங்க ஐயா. இந்த மாசம் மொத்தம் எத்தனை லிட்டர் பால் போட்டிருக்கீங்க? ஐயா இதையோட சேர்த்து மொத்தம் 60 லிட்டர் போட்டிருக்காங்க ஐயா. ஐயா என்னங்க ஐயா, நான் இந்த மாசம் மொத்தம் 60 லிட்டர் போட்டிருக்கேங்கிறேன். கணக்கு போட்டு பார்த்தா எங்கேயோ போகுது. அப்படியே நீங்க எடுத்த வேலையிலேயே போட்டு பார்த்தோன்னா 1500 ரூபாய் மேல தாண்டுமே. அதுல 500 ரூபாய் குறைச்சு வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. உனக்கு போட இருந்தா போடு, இல்லைங்க போய் ஊத்து. இந்த ஊர்ல நீ மட்டும் தான் இருக்கியா? எனக்கு 1000 பேர் இருக்காங்க. இதுக்கு நான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி காட்டுறேன். முடிஞ்ச உண்டாக்கி காட்டு பாப்போம். இந்த ஊர்ல விவசாயம் இருக்காங்கம்மா. 1-2 சொசைட்டில எல்லாம் பால் போடுறாங்கம்மா. அதுல உங்க சொசைட்டிலயும் பால் போட்டுட்டு இருக்காமா. அவங்க லிட்டருக்கு ரொம்ப கம்மியா 30 ரூபாய்க்கு பால் வாங்கி அதுல டிகிரி சரியில்லை, டெஸ்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு 5 ரூபாயை குறைச்சு விட்டு வெறும் 25 ரூபாய்க்கு தாமா வாங்குறாங்க. நான் ஊத்துற பால் உங்களுக்கு 1 மடங்கு ஏற்றி 50 ரூபாய்க்கா விற்கிறாங்கம்மா. நாங்க வீட்டுக்கு தினமும் நேரடியா 2 வேளையும் பால் போட்டுறோமா. அதுக்கு ஒரு 40 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதுமா? 40 ரூபாயா? உங்களுக்கு மட்டும் 25 ரூபாய்க்கு தெரியுங்களா? எங்களுக்கு ஒரு 5 ரூபா போட்டு 30 ரூபாய் தாங்க. என்னம்மா நீங்க அவங்கதான் விவசாயியோட வயிற்றுல அடிக்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்களேம்மா. விலைவாசலாம் எங்கேயோ ஏறி இருக்கு. ஒரு முட்டை பாலத்தோட 950 ரூபாய் 50 கிராம்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தா 46 கிராம் தான் இருக்குது. ஒரு முட்டை மாட்டு தீனி 1500 ரூபாய். இப்படியே போக சோளத்தட்டை, மாட்டுக்கு வைக்க தடை, தண்ணி காட்டுறது, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போறதுன்னு எவ்வளவோ இருக்குமா. அப்படியே நீங்க சொன்ன வேலை 30 ரூபாயும் நான் சொன்ன வேலை 40 ரூபாயும் போட்டாலும் எங்களுக்கு லாபம் நிக்க போறதே இல்லம்மா. இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நஷ்டத்தை பார்த்தாங்கன்னா அவங்க கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுறாங்கம்மா. ஆனா நாங்க வருஷம் நஷ்டத்தை பார்த்தாலும் எங்க வேலையை இஷ்டப்பட்டு செய்யறோம்மா. என்னது, மாட்டுக்கு இவ்வளவு செலவாகுதா? தெரியல, நீங்க இவ்வளவு இறங்கி சொல்றதுனால இனிமே உங்ககிட்ட பால் வாங்கிக்கிறானே. சரிம்மா, நான் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க தெருவுக்கு எல்லாருக்குமே போட்டுறேம்மா. கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. எனக்கு ஒரு 2 லிட்டர் போட்டுருங்கண்ணா. எனக்கு 1 லிட்டர் போட்டுருங்கண்ணா. சரிங்கம்மா. புள்ள காமாட்சி, பால் போற ஒரு அண்ணன் வந்திருக்கு. இனிமே அந்த அண்ணன்கிட்ட பால் வாங்கிக்கலாம். சரிடி 15 வருடங்களுக்கு பிறகு.
ஐயா ராசா எப்படியா இருக்க? நல்லா இருக்கியாயா? நான் நல்லா இருக்குப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் விவசாய மாடெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கேன்பா. என்ன சாப்பிடுறியா இல்லையா? இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட. நல்லாதான்ப்பா சாப்பிடுறேன். படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சாயா? படிப்பெல்லாம் முடிஞ்சுப்பா. இன்னைக்கு இருக்க இளைஞர் எல்லாம் ஏதோ படிச்சோ ஏதோ சம்பாதிச்சோ இல்ல வேலை செஞ்சோதாப்பா இருக்காங்க. ஆனா நான் படிச்ச அக்ரிகல்ச்சர்ல நிறைய வேகன்சி இருக்குப்பா. அதுல வர எக்ஸாம்ல மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா சீக்கிரமாவே அரசாங்க வேலைக்கு போயிடுவேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் நினைச்ச மாதிரி நான் ஒரு தொழிலாளி ஒரு 4-5 பேருக்கு நானே தொழில் கற்றுக் கொடுப்பேன்ப்பா. விவசாயத்தையும் மாத்தி காட்டுவேன்ப்பா. உன்னை படிக்க வச்சதுக்கு என் வயசுல பால வாட்டிடா சாமி. நீ பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஐயா, நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இடைத்தரகர் இல்லாம நேரடியா வியாபாரம் பண்ணதால எங்க கார்பரேஷன் கம்பெனிக்கு ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குங்கய்யா. காமராசர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு படிச்ச பிறகுதான் எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில நானும் நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறேன். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. ஆனா உணவை சம்பாதிக்க விவசாயங்கிற ஒரு வழிதான் இருக்குங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காமராசர் ஐயா கல்வி கட்டுதான் விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதோட இன்னைக்கு தமிழ்நாட்டுல காணப்படுற பல அணைகள் காமராசர் ஐயா காலத்துல தான் கட்டப்பட்டுச்சு.